ரச்சின் ரவீந்திரா ரொனால்டோ ஃபேன்ஸ் ரொனால்டோ மேல காட்டுற கிரேஸை விட தோனி ஃபேன்ஸ் தோனி மேல காட்டுற கிரேஸ் தான் அதிகம்னு போல்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நான் ரொனால்டோவோட தீவிரமான ஃபேன். அவரோட மேட்சை ஸ்டேடியத்திலே உட்கார்ந்து பார்த்திருக்கிறேன். அப்பதான் தெரிஞ்சது MS தோனியோட ஃபேன்ஸ் அவர் மேல ரொனால்டோ ஃபேன்ஸை விட வெறித்தனமா இருப்பாங்க. அவருக்கு கொடுக்கிற மதிப்பு மரியாதையும் அவர் என்ட்ரி கொடுக்கிறப்போ எல்லாரும் எழுப்புற சத்தமும் யாரோடவும் எதோடவும் ஒப்பிட முடியாது. ஏர்போர்ட்ல தோனி என்ட்ரி கொடுக்காத வரைக்கும் ஏர்போர்ட்டே வேற மாதிரி இருக்கும். ஆனா காலடி எடுத்து வைக்கும் போதே மொத்த சூழலே மாறி போயிடும். அங்க இருக்கிற பணியாளர்கள்ல இருந்து பிளைட்ல இருக்கிற பேசஞ்சர் வரைக்கும் கண்ட்ரோலை இழந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க, ஆட்டோகிராஃப் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் மேல வெறித்தனமா இருப்பாங்க. ஆனா அவர் மட்டும் அமைதியாவும் நிதானமாவும் செயல்படுவாரு. அத வாயால சொன்னா புரிய வைக்க முடியாது, கண்ணால பார்த்தாதான் புரியும். எல்லாத்த விட உடம்பு சிலுத்து போனது இதுல தெரியுமா? ஒருத்தர் அவுட் ஆன பிறகு தோனி தான் அடுத்தது வர போறாருன்னு தெரிஞ்சதும் அவர் ஸ்டெப்ல இறங்கி வரும்போது ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வர சத்தம் காதை அதிர செய்யும். கிரவுண்ட் அதிரும். அந்த அதிர்வை நாம உடம்பாலேயே உணர முடியும். நாம எந்த கிரவுண்ட்ல விளையாட போறோம்ன்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. அது சென்னையா இருந்தாலும் சரி, மத்த டீமோட கிரவுண்டா இருந்தாலும் சரி, அது மஞ்ச துணியா மாறி போயிடும். தோனி தோனின்ற சத்தம் நம்மள அப்படியே சிலையா நிக்க வைக்கும். தோனிக்கு இந்தியாவில் இருக்கிற ஹைப்பும் மரியாதையும் தான் வேர்ல்டுலயே டாப்னு வியந்து பேசி இருக்கிறாரு. நாமளும் அதை நிறைய டைம் ரியலைஸ் பண்ணிருக்கிறோம். இங்கிலாந்து ஃபேன்ஸ் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி சியர் பண்ணுவாங்க, கிளாப் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட்டா ரோட்ல பாக்குறாங்க, ஸ்ட்ரீட்ல பாக்குறாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. அதை நினைச்சுதான் தோனியை 4th T20ல முடிச்சிட்டு வெளியே வந்தாரு. சடனா ஒட்டுமொத்த ஃபேன்ஸும் அவர் மேல இருக்கிற கிரேஸ்ல கண்ட்ரோலை இழந்து அவரை சுட்டு போட்டாங்க. அதையும் பெருசா சோசியல் மீடியால கொண்டாடினாங்க. ரவீந்திரா இந்த இடத்துல ரொனால்டோ விட தோனிக்கு ஃபேன்ஸ் அதிகம்லாம் சொல்லல. ரொனால்டோ ஃபேன்ஸை விட தோனி ஃபேன்ஸுக்கு தோனி மேல வெறி அதிகம் தான் சொல்லி இருக்கிறாரு. சோ ரச்சின் ரவீந்திரா சொன்னது சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.